Hi guys, welcome to SQL series. So இன்னைக்கு SQL சீரிஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா SQL ஜாயின்ஸ்ங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஜாயின்ஸ்னா என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஜாயின்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது, அதில் 4 காலம் இருக்குது. ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ் அப்படிங்கிற 4 காலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர் நேம்ங்கிற காலமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கஸ்டமர் நேம் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரவின்னு அதே கஸ்டமர் நேம் எனக்கு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிப்பீட் ஆகிறதெல்லாம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னா என்னென்னா, ஸோ சேம் இன்ஃபர்மேஷன் ஒரு பர்டிகுலர் காலமில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது மோர் தென் ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரவின்றவர் ஒரு கஸ்டமர் தான், ஆனால் இவர் பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அவருடைய டீட்டெயிலை தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 100 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா நம்ம இவருக்கு 100 ஐடி 100 அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பைண்டாக இருக்கிற டேபிளில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேபிளை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று ஆர்டரை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இன்னொன்று கஸ்டமர் டீட்டெயில்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ கஸ்டமர், ஆர்டர் அண்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், இப்படி 3 டேபிள் இருக்குது. இந்த கஸ்டமருங்கிற டேபிளில் என்னென்ன இருக்குன்னா, கஸ்டமர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம் இருக்குது, அதாவது கஸ்டமரோட டீட்டெயில் இருக்குது. இந்த ஆர்டர் டேபிளில் ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, அதாவது ஆர்டர் ஐடி அந்த ஆர்டரை எந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற கஸ்டமர் ஐடி, ஸோ ஆர்டரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே ப்ராடக்ட் ஐடி, அந்த ப்ராடக்ட் ஐடியில் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற ப்ராடக்டோட டீட்டெயில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாக இருக்கிற டேபிளை நம்ம இப்படி மல்டிபிள் டேபிள்ஸாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இப்படி மல்டிபிள் டேபிளில் பிரிக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த டேட்டா ரிடண்டன்சி நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவி, பிரியா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்பீட் ஆகலை, ஏன்னா கஸ்டமர் ஐடியில் நம்மளுக்கு யூனிக்கான வேல்யூஸ் இருக்குது. அந்த யூனிக்கான வேல்யூஸ் கஸ்டமர் ஐடி 1ன்னா ரவி தான், கஸ்டமர் ஐடி 2ன்னா நம்மளுக்கு பிரியா தான். ஸோ இவங்க எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கஸ்டமர் டேபிளில் இருக்க போகிறது ஒரே ஒரு கஸ்டமர் தான். ஸோ சிங்கிள் கஸ்டமர் மல்டிபிள் பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் கஸ்டமர் தான். ஸோ அதே மாதிரி தான் ஆர்டர், அதே மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ப்ளிட்டாக இருக்கிற டேபிளில் ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே இந்த ஆர்டர் ஐடி 101 யார் வாங்கியிருக்கா, இந்த ஆர்டர் யார் ப்ளேஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் வேணும். ஆனால் இந்த டேபிளில் நம்மளுக்கு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ தான் நம்ம ஜாயின்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜாயின்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இன்னொரு டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஜாயின்ஸ் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர், ஆர்டர்னு 2 டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடியும் நேமும் இருக்குது. இதே ஆர்டர் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி அண்டு கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆர்டர் ஐடி 101, இந்த ஆர்டர் ஐடி 101 வாங்கின கஸ்டமர் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கே கஸ்டமர் ஐடி இருக்குது. ஸோ இந்த டேபிளில் எனக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வெறும் கஸ்டமர் ஐடி தான். ஸோ கஸ்டமர் ஐடி 1, இந்த கஸ்டமர் ஐடி 1 அப்படிங்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இன்னொரு டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு போகணும். ஸோ இந்த கஸ்டமர் ஐடியிலேருந்து இங்கே கஸ்டமர் டேபிளுக்கு போகணும். இந்த கஸ்டமர் டேபிளில் நம்மளுக்கு அதே கஸ்டமர் ஐடி இருக்குது, அப்புறம் நேம் இருக்குது. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆர்டர் 101 ரவிங்கிற கஸ்டமர் வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேர்ட்ஸாக சொன்னதை நம்ம எஸ்கியூஎல்ல பண்ணுறப்போ நம்ம ஜாயின்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்த ஜாயின்ஸ் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 2 என்னென்னா, ஒன்று ப்ரைமரி கீ, இன்னொன்று ஃபாரின் கீ. ஸோ ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்க யூனிக்கான வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கஸ்டமர் ஐடி, இந்த கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி இருக்குன்னா அந்த ஐடி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ கஸ்டமர் ஐடி 1ன்னா அது ரவி தான், மறுபடியும் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஐடி 1ங்கிற ஐடி வந்து வராது. அதே மாதிரி ஆர்டர் ஐடி 101னா அந்த ஒரு ஆர்டருக்கு தான் அந்த யூனிக்கான வேல்யூ இருக்கும், இன்னொரு ஆர்டருக்கு நம்ம சேம் நம்பரை கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடி, இப்போ லேப்டாப்புக்கு ப்ராடக்ட் ஐடி P1ன்னா இதே P1 யூஸ் பண்ணி நம்ம வேறு ப்ராடக்டே சேல் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு டேபிளில் இருக்கிற யூனிக்கான காலம் தான் நம்ம வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபாரின் கீனா என்னன்னா, a foreign key in SQL is a column or group of column in one table that references the primary key or a unique key in another table. For example, இந்த கஸ்டமர் டேபிளுக்கு இந்த கஸ்டமர் ஐடிங்கிறது ப்ரைமரி கீ அப்படின்னா இந்த ப்ரைமரி கீயை வேறு ஏதாவது டேபிளில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுதான் ஃபாரின் கீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் கஸ்டமர் ஐடிங்கிற ப்ரைமரி கீயை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதோட ப்ரைமரி கீ அப்படின்னா கஸ்டமருடைய ப்ரைமரி கீ. ஸோ கஸ்டம் டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்கிற கஸ்டமர் ஐடிங்கிற காலமை நம்ம ஆர்டர் டேபிளில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்னொரு டேபிளோட, அதாவது a table that references the primary key or a unique key of another table. ஸோ இந்த ஆர்டருங்கிற டேபிள் கஸ்டமர் டேபிளோட கஸ்டமர் ஐடிங்கிற யூனிக்கான வேல்யூவை நம்மளுக்கு இங்கே ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபாரின் கீ. இப்போ இந்த ஃபாரின் கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் முன்னவே சொன்ன மாதிரி எனக்கு ஆர்டர் ஐடி 101 வேணும் அப்படின்னா இந்த 101ங்கிறது எப்படி நம்மளுக்கு ரவி அப்படின்னு தெரியும்னா இங்கே இருக்கிற கஸ்டமர் ஐடினால. ஸோ இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனாக இருக்கிற காலம் எதுனா கஸ்டமர் ஐடி. ஸோ இந்த கஸ்டமர் ஐடி வச்சு தான் நம்ம ரெண்டு டேபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜாயினில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்னா இப்போ ரெண்டு டேபிளில் இருக்குன்னா அந்த ரெண்டு டேபிளில் இருக்கிற காமனான டேட்டா, அதாவது காமனான காலம் மட்டும் நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஜாயின். இதே லெஃப்ட் ஜாயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டேபிள் ஃபுல்லாக, அப்புறம் ரைட்டு டேபிளில் லெஃப்ட் டேபிளோட காமனான காலம் எது இருக்கோ அதையும் சேர்த்து ரிட்ரைவ் பண்ணுறது தான் லெஃப்ட் ஜாயின். அடுத்தது ரைட் ஜாயின்னா ரைட் ஜாயினோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே அண்ட் ஏல இருக்கிற பியோட காமனான பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் பி அண்ட் மேட்ச்டு ஏ. ஸோ ஏ கூட மேட்ச் ஆகிற பியோட காலம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் பி. இப்போ ஃபுல் ஜாயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏ அண்ட் பி ஆல் ரோஸ் போத் டேபிள். ஸோ இது இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்னா என்னென்னா ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் போத் த டேபிள். இங்கே எனக்கு ரெண்டு டேபிள் இருக்குது, டேபிள் ஏ எம்ப்ளாயி, டேபிள் பி டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு டேபிளில் நம்மளுக்கு காமனாக இருக்கிற டீட்டெயில் எதுன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த டேபிள் ஏ எம்ப்ளாயீஸ் டேபிளுக்கு ப்ரைமரி கீ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, அதே இங்கே ஃபாரின் கீ வந்து இந்த டேபிள் பிக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த மேட்சிங் ரோ. இங்கே நம்மளுக்கு 4 ரோ இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு 4 ரோ இருக்குது. இந்த 4 ரோவில் எது மேட்சிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டேபிள் ஏல டிபார்ட்மெண்ட் ஐடி 10 இருக்குது, டேபிள் பிலையும் டிபார்ட்மெண்ட் ஐடி 10 இருக்குது. ஸோ மேட்சிங்காக இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 10 டேட்டாவை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக டிபார்ட்மெண்ட் ஐடி 20, இங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஐடி 20. அடுத்ததாக 30, இங்கேயும் 30. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 40 இருக்குது, இந்த டேபிளில் 40 இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த 2 ரோவுமே கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ நம்ம காமனாக இருக்கிற இந்த 3 ரோவை மட்டும் தான் எடுத்துப்போம். அதுதான் வந்து இன்னர் ஜாயின். ஸோ ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த மேட்சிங் ரோ. 2 டேபிளில் இருக்கிற மேட்சிங்கான ரோவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேபிள் ஏ எம்ப்ளாயீஸ், டேபிள் பி டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ எனக்கு லெஃப்ட் ஜாயின், அதாவது ரிட்டர்ன்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். ஸோ லெஃப்ட் டேபிள்னால் இதுதான், இந்த டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸ், அதாவது 1 2 3 4. இந்த டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸ் வந்துருச்சா 1 2 3 4. அடுத்ததாக
அண்ட் மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் த ரைட் டேபிள். ஸோ லெஃப்ட்டுக்கு மேட்சிங்காக ரைட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட்டுக்கு மேட்சாக ரைட்டில் 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது. ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி இந்த டேபிள் இருந்துட்டதுனால நம்மளுக்கு இங்கேயே வந்துருச்சு 10, 20, 30. 50 வந்து நம்மளுக்கு மேட்சிங்காக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து 50 எடுக்கலை. ஸோ ஆல் த ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் த ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸும் ரைட் டேபிளில் இருக்கிற லெஃப்ட்டுக்கான மேட்சிங் ரோஸ். இதே வைஸ் வர்ஸா பார்த்தீங்கன்னா ரைட் ஜாயின். ஸோ ரைட் ஜாயினில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன்ஸ் ஆல் ரோ ஃப்ரம் த ரைட் டேபிள். ஸோ ரிட்டர்ன் ஆல் ரோ ஃப்ரம் த ரைட் டேபிள். ஸோ இதுதான் வந்து டேபிள் பி தான் நம்மளுக்கு வந்து ரைட் டேபிள். ஸோ ரைட் டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸுமே நம்மளுக்கு 10, 20, 30, 50. ஸோ 10, 20, 30, 50 அண்ட் மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். ஸோ ரைட் டேபிளுக்கு மேட்சிங்காக லெஃப்ட் டேபிள் என்ன இருக்குது அதே 10, 20, 30. ஸோ நம்மளுக்கு வந்து 40ன்றது டேபிள் பியில் இல்லை, அதனால் நம்ம 40 ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒன்லி 10, 20, 30. ஸோ மேட்சிங் ரோஸ் 10, 20, 30 இது ஆல்ரெடி டேபிள் பியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாயின். ஃபுல் ஜாயின் அப்படிங்கிறது டேபிள் ஏ கம்பைன்ஸ் டேபிள் பி. ஸோ இங்கே நம்மளுக்கு டேபிள் ஏல 4 ரோ இருக்குது, 4 ரோ இருக்குது. டேபிள் பியில் 4 ரோ இருக்குது. அதில் யூனிக்காக இருக்கிறத பார்த்தீங்கன்னா 4 and 5 தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 ரோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ 10, 20, 30 டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது காமன். அடுத்ததாக 40, 50. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 5 ரோஸ் யூனிக்கான ரோஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாயின். ஸோ எஸ்கியூஎல் ஜாயின் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஜாயினாக எஸ்கியூஎல் query வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜாயின்ஸ்ன்றது வந்து பொதுவாக ஒரு டேட்டா ரிடண்டன்சியை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம டேட்டா ரிடண்டன்சியை குறைக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து நார்மலைசேஷன். ஸோ இப்படி இருக்க டேபிளை இப்படி மாற்றுறதுக்கு பேர் நார்மலைசேஷன். புரியுதுங்களா? அந்த நார்மலைசேஷன் எதுக்கு பண்ணோம்னா இந்த டேட்டா ரிடண்டன்சியை குறைக்கிறதுக்கு. ஆனால் இப்படி பிரித்ததுக்கப்புறம் நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டான டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாயின்ஸோட தேவை இங்கே எதனால் வருதுன்னா நார்மலைசேஷனால் வருது. ஸோ நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு டேட்டாவிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும்னா நம்ம ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும்.